வணக்கம். மலையப்பட்டி வாகீஸ்வரமுடையார் அனந்த பத்மநாப சுவாமிகள் ஆலயம். குடவரை கோயில் இது. சுக்கிர கிரக பரிகாரத்தலம். இராமாயண காலத்திற்கு முந்தைய தலம். திவாகர மகரிஷி வாழ்ந்த காலத்திற்கும் முந்தைய தலம். மலைகளை குடைந்து சிவபெருமானுக்கு ஒரு கோயில், அதன் கீழே மகாவிஷ்ணுவிற்கு ஒரு கோயில் என சிவா விஷ்ணு ஆலயமாக உள்ளது இந்த தலம். திரு வாக்கீஸ்வரமுடையாராக சிவபெருமானும் கண் நிறைந்த பெருமாளாக மகாவிஷ்ணுவும் உள்ள சிவ விஷ்ணு ஆலயம். தீர்த்தம் சங்கர தீர்த்தம் என்னும் சுதர்சன புஷ்கரணி தீர்த்தம். பராசக்தியின் அருள் இந்த தீர்த்தத்தில் விளையும் தர்பைக்கு உண்டு. குன்றுகள் நிறைந்த பகுதியில் அழகான தீர்த்தக்குளம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் நீராகவும் அந்த பகுதியில் வாழும் மக்களின் தேவைக்காக இன்றும் வீடுகளுக்கு குடங்களில் தண்ணீர் எடுத்துச் செல்கின்றனர். சிவன் கோயில் மட்டும் இருந்தபோது திரு ஆலந்தூர் என அழைக்கப்பட்ட ஊர். விஷ்ணு ஆலயம் அமைக்கப்பட்ட பின் திருமால் அடிப்பட்டி என அழைக்கப்பட்டு தற்போது மலையப்பட்டி என்றானது. பக்தர்கள் பிரதோஷ நாட்களில் இந்த மலையை கிரிவலம் வருகிறார்கள். தஞ்சாவூர் திருச்சி சாலையில் துவாக்குடி டோல்கேட்டிற்கு முன் இடதுபுற பிரிவு சாலையில் கீரனூரில் இருந்து கிள்ளுக்கோட்டை செல்லும் சாலையில் 14 கிலோமீட்டர் பயணித்தால் மலையப்பட்டி தலத்தை தரிசிக்கலாம். விஷ்ணுவின் குடவரை கோயில் ஒளிபதி விஷ்ணு கிரகம் என அழைக்கப்பட்டது. சீதா தாயாருக்கும் ராமருக்கும் பிறந்தவர் லவன். வால்மீகி முனிவர் லவனுக்கு உதவியாக இருக்க குசனை தோற்றுவித்தது இந்த தலத்தில்தான். திவாகர முனிவர் மகாவிஷ்ணு பக்தர், பெரிய முனிவர். எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவை நினைத்து தியானம், தவம், பூஜைகள் செய்தபடி இருப்பார். ஒரு நாள் இந்த மலை இருக்கும் பகுதிக்கு வருகிறார். ஆடு மேய்த்து கொண்டு இருந்த சிறுவனிடம் இங்கே பெருமாள் கோயில் ஏதாவது இருக்கிறதா என கேட்டார். அந்த சிறுவனோ அதோ அந்த மலையில் இருக்கிறார் என்றான். அங்கே சென்று பார்த்தபோது பெருமாள் அனந்த சயனத்தில் இருப்பதை கண்டார். நைவேத்தியம் செய்ய பழங்களை பறித்து வந்த அந்த மலையை கண்டபோது அங்கே பெருமாள் இல்லாது இருந்தார். மாடு மேய்த்து கொண்டு இருந்த சிறுவனிடம் இங்கே இருந்த எனது பெருமாள் எங்கே என கேட்டார். சிறுவன் சிரித்தபடி 3 கோலத்தில் பெரிய பெருமாளாக காட்சியளித்தார். நின்றபடி புண்டரிகாசனாக, அமர்ந்தபடி வைகுந்தனாக, சயனித்தபடி அனந்த பத்மனாக பெருமாள் இந்த தலத்தில் அருள்பாலிக்கிறார். கண் நிறைந்த பெருமாளை பார்க்கும்போது நமது கண்கள் நிறைந்து போகுமாம். கண் குறைபாடு உள்ளவர்கள் இறைவனை வேண்ட குறைபாட்டை சரி செய்பவராக, திருஷ்டிகளை போக்குபவராக இங்கே அருள்கிறார். அஷ்டலட்சுமிகளை இந்த தலத்தில் தரிசிக்கலாம். பெருமாளின் மார்பில் மகாலட்சுமி, திருமாலின் பாதத்தின் அருகே பூமி தேவி தாயார், புண்டரிகாசனுக்கு அருகே வைகுந்தநாதனுக்கு அருகே ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி தாயாக, லட்சுமி நாராயணர் மடியில் ஒரு லட்சுமியையும், தீப ஸ்தம்பத்திற்கு அருகே தீபலட்சுமியாக தாயாரை 8 லட்சுமிகளாக தரிசிக்கலாம். திருவனந்தபுரம் ஆலயம் போலவே அரங்கனுக்கு முன்புறம் 2 அரிநேத்திர தூண்கள் உள்ளன. நமது வருகை, பிரார்த்தனை அனைத்தையும் இந்த தூண்கள் சாட்சியாக இருந்து பெருமாளிடம் பரிந்துரைக்கிறது. சிவபெருமான் வாகீஸ்வரமுடையாராக, தாயார் பெரிய நாயகியாக அருள்பாலிக்கின்றனர். குகையில் கருவறை அமைத்து அதே பாறையில் சிவலிங்கத்தை அமைத்து அற்புத கட்டிடக்கலையினை குடவரை கோயிலை நிறுவி உள்ளனர். தலவிருஷமாக ஏரளிஞ்சி மரங்கள், வில்வ மரங்கள் இருக்கின்றன. ஏரளிஞ்சி மரத்தில் இருந்து கீழே விழும் விதைகள் மீண்டும் மரத்தில் சென்று ஒட்டிக்கொள்ளுமாம். இதனால் இந்த விதை முளைப்பதில்லை. பாண்டியர் மற்றும் முத்தரையர் குடவரைகள். சிவன் கோயில் கல்வெட்டு நந்திவர்ம பல்லவன் கிபி 775 முதல் 826 காலத்தை ஒட்டி கிபி 730 குலாவன் அல்லது குலாவன் சாத்தான் எனும் விடேல் விடுகு முத்தரையர் என்பவரால் மலையை குடைந்து சிவனுக்கு கோயில் எழுப்பப்பட்டதாக கல்வெட்டு தெரிவிக்கின்றது. தஞ்சை அச்சுதப்ப நாயக்கர் 16ஆம் நூற்றாண்டில் அதீதமாக கொடையளித்ததை ஒரு கல்வெட்டு தெரிவிக்கின்றது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.